இந்தியாவுடைய டெஸ்ட் அணில ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய 2 டாப் ஆர்டர் வீரர்கள் ஓய்வா அறிவிச்சிட்டாங்க. அவங்க 2 பேருமே சிறந்த பேட்ஸ்மேன்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு இணையாக நிலையாக ரன் குவிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் உடனடியாக தேவை. சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ராகுல் ஆகிய 3 பேருமே டெஸ்ட் அணியுடைய டாப் ஆர்டர்ல ஆடக்கூடியவர்கள் அப்படின்னாலுமே மாற்று வீரர்கள் அப்படின்ற அடிப்படையில சாய் சுதர்ஷனுக்கு இந்திய அணிக்குள்ள இடமளித்த ஆக வேண்டிய அவசியமுமே இருந்திருக்கு. அவர் முதல் 4 வரிசையிலுமே பேட்டிங் செய்யும் ஆற்றலுடையவர் அப்படின்றதுனாலும், ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக கௌதம் கம்பீர் அவர்கள் சாய் சுதர்ஷனை டெஸ்ட் அணியில சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா. பின்னர் சுப்மன் கில் தான் அவருடன் குஜராத் டைட்டன்ஸ் அணியில விளையாடி வரும் அனுபவத்தை கௌதம் கம்பீர் அவர்களுக்கு பகிர்ந்திருக்காரு. சுமார் அரை மணி நேரமாக சாய் சுதர்ஷனுடைய திறமையை பற்றியும் அவர் எந்த வகையில இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இந்திய அணிக்கு உதவிகரமாக இருப்பார் அப்படின்றதையுமே விளக்கி சொல்லியிருக்காரு. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷனை இந்திய டெஸ்ட் அணியில சேர்த்திருக்காங்க. இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் அவர்கள் T20 அணியுடைய இளம் கேப்டனாக வருவார் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. ஆகையால தற்போது தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் அவர்களுக்கு ஆதரவுகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.